Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தம்முடைய நோக்கத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு அருளும்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கிரியை செய்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது எவ்வளவு நிச்சயத்தை அளிக்கிறது! ஆம், இந்த வசனம் கூறுகிறபடி அவருடைய நன்மையான திட்டத்திற்கேற்ப உங்களுக்குள் விருப்பம் உருவாகவும் அந்த நன்மையான நோக்கத்தை நிறைவேற்றும் வல்லமையை நீங்கள் பெற்று கொள்ளவும் தக்கதாக தேவன் கிரியை செய்வார். ஆகவே சந்தோஷமாய் இருங்கள். எல்லாமே தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. ஆண்டவரால் எப்போது உங்களுக்குள் கிரியை செய்ய முடியும்? தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து நன்மையான நோக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில காரியங்கள் தவறி போயிருக்கலாம். உங்களை சுற்றிலும் மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்களும் கூட அவமானத்தின் வழியாக கடந்து செல்ல நேரிட்டிருக்கலாம். பலவற்றை இழந்திருக்கலாம். தேவன் இதை ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? நீங்கள் வெறுமையாகும்படியே அனுமதிக்கிறார். உங்கள் பலத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை அகன்று போகும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய தொடங்குகிறார். உங்களை தம்மால் நிரப்பும்படி தேவன் முதலாவது உங்களை வெறுமையாக்குகிறார். அப்போது அவருடைய நல்ல நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கை மூலமாகவும் நிறைவேறும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டுமே என்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். மனுஷனும் அவனுடைய திட்டங்களும் ஒருபோதும் நிலைத்திருக்காது. ஆகவே தங்களுக்கு இஷ்டமானதை தங்கள் பலத்தில் செய்கிறவர்கள் கொஞ்சங்காலமே இருப்பார்கள். ஆனால் தேவனோ நித்தியமானவர். வேதாகமத்தில் ஆபேல் என்ற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்த காரியமும் அப்படியே இருக்கிறது. இயேசுவும் தேவனாக தாம் கொண்டிருந்த அதிகாரம், பலன், இரத்தம், சரீரத்திலிருந்த ஜலம், கீர்த்தி, ஆரோக்கியம், மகிமை, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் வெறுமையாக்க ஒப்பு கொடுத்து தம்மையே சிலுவையில் பலியாக அர்ப்பணித்தார். உங்கள் வெறுமையை, வெறுமையான வாழ்க்கையை புரிந்து கொள்ளும்படி உங்களை வெறுமையாக்கும் நேரத்தில் உதவும்படியே இயேசு அவ்வாறு செய்தார். ஆனால் மரித்து 3ஆம் நாளில் ஜீவ தண்ணீராகிய தமக்கு சொந்தமான பரிசுத்த ஆவியானவரால் இயேசு மறுபடியும் ஜீவன் பெற்றார். இப்போது இயேசு நித்தியமாய் ஜீவிக்கிறார். என்னுடைய வாழ்க்கை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே உங்களை வெறுமையாக்கும்படி தேவன் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது இயேசு உதவி செய்ய வருவார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவ ஆவியானவர் உங்களை மறுபடியுமாய் எழுப்புவார். அதன் பிறகு நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் ஜீவிப்பார். பலமும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, தேவனுடைய ஆவியே உங்களை வாழச் செய்யும். தேவன் உங்களில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்கள் மாம்ச விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படியே காரியங்களை செய்யக்கூடிய வாஞ்சையை உங்களுக்கு தருகிறார். செயல்படும் வல்லமையை உங்களை நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
மூலமாக ஜெயம் கொள்ளும் வல்லமையை தருகிறார். நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகிறீர்கள். தம்முடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேறும்படி தேவன் செயல்படுகிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவரது சித்தம் நிறைவேறும்படி அவர் உங்கள் ஆவியில், சிந்தையில், சரீரத்தில், உங்களுக்குள், உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்கிறார். நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய திட்டத்தின்படியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்போது சந்தோஷம் அடைவீர்கள். உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் பூரணமானதாய் இருக்கிறது. தம்முடைய நோக்கம் உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதை காண்பதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தை இன்றைய வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்துகிறது. கொடுமைகள் எழும்பலாம், உபத்திரவங்கள் வரலாம், சோதனைகள் நேரிடலாம். இவற்றின் மத்தியிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கரங்களில் இருக்கிறது என்று நம்பி நீங்கள் இளைப்பாறுதல் பெறலாம். உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறபடியினால் அவர் எல்லாம் நன்மைக்கேதுவாக நடக்கும்படி செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற, நம்புகிற ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக தம்முடைய நன்மை உங்கள் வாழ்வில் விளங்குவதை காண்பதற்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் தமக்கு மகிமையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நன்மைக்கேதுவாக நடத்துவார் என்ற நிச்சயத்துடன் அவரை நம்பி துதித்திடுங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சவாலும் தேவனுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டதல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்ப்பதில் பிரியமும் சந்தோஷமும் கொள்ளும் நம் தேவன் எல்லா சூழ்நிலையையும் நன்மைக்கேதுவாக மாற்றுவார். அவரை நம்புங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் நடந்திடுங்கள். ஆண்டவர் உண்மையுள்ளவர். உங்கள் வாழ்வில் அவர் தம் சித்தத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து அளவற்ற ஆனந்தத்தை அருளிச் செய்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள சித்தம் என் வாழ்வில் நிறைவேறும்படி நீர் கிரியை செய்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்க்கைக்கென நீர் நன்மையான நோக்கத்தை வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். நீர் என்னை வெறுமையாக்கும்படி ஜெபிப்பதற்காக உம்முடைய சிலுவை முன்னே வருகிறேன். என்னுடைய சுயம் நீங்கும்படி என்னை வெறுமையாக்கி உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான நீர் என்னில் கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். என்னை உபத்திரவப்படுத்தும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை உயிர்த்தெழ செய்யும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீர் கொண்டிருக்கும் நன்மையான நோக்கம் இன்றிலிருந்து நிறைவேறுவதாக. என் சிந்தை, சரீரம், ஆவி, குடும்பம் எல்லாவற்றையும் உம் கரங்களில் ஒப்படைக்கிறேன். எல்லா உபத்திரவம், சோதனைகளின் மத்தியிலும் உம்மேல் நம்பிக்கையாயிருக்கும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்தும். எனக்கு நன்மைக்கேதுவாக நீர் எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நான் மறவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும். உம்முடைய தெய்வீக நோக்கத்திற்கு இசைந்து நான் வாழ்வதால் உம்முடைய சந்தோஷம் எனக்குள் நிறைந்திருக்கும்படி செய்யும். உம்முடைய வேளையில் உம் சித்தம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்க எனக்கு பொறுமையை தந்தருளும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் என் குறைவுகளை சந்திப்பவையாக மட்டுமல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமையையும் கொண்டு வரும்படி செய்யும். நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காகவும் உம்முடைய பிள்ளையாக இருக்கும் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கும்படி அருள் செய்வதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.